கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எரேமியா 30:17. உன் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 30:17. உன் காயங்களை ஆற்றுவேன். இன்னைக்கு இயேசுப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு, உங்களோட காயங்களை ஆற்றுவேன் சொல்கிறாரு. காயம்னா 2 விதமான காயங்கள் இருக்குது. ஒன்று நம்ம இருதயத்தில் படுற காயம், 2வது சரீரபூர்வமாக படுற காயம். இன்றைக்கி இயேசுப்பா சொல்கிறாரு, 2 விதமான காயத்தையும் ஆற்றுவேன்னு சொல்கிறாரு. டாக்டர் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், அது குணமே ஆகாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி இயேசுப்பா சொல்கிறாரு, உனக்கு நான் சுகம் தருவேன்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தோட மேலே என்ன இருக்குன்னா, ஆரோக்கியம் வர பண்ணுவேன், ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் இந்த வசனம் சொல்லுது. நிச்சயமாக இயேசுப்பா உங்களுக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி காயங்களை ஆற்றுவார். 2வது இருதயத்தில் பட்ட காயம். ஐயோ, இந்த வார்த்தை என்ன சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, இல்லை நான் இப்படி செஞ்சுட்டேனே, இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கீங்களா? இன்றைக்கி இயேசுப்பா உங்ககிட்ட சொல்கிறாரு, உங்கள் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்கிறாரு. உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு காயத்தை ஆற்றுவேன்னு சொல்கிறாரு. குற்றங்களோடு இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் காயத்தை நான் ஆட்சி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அது என்ன வேணா இருக்கட்டும், என்ன காரியமான இருக்கட்டும், அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஏசப்பா சமாதானம் சந்தோஷம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், உங்கள் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக காயங்களை கட்டி உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.